ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் ஹைப்பர் மார்க்கெட் வந்து சூலூரில் ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது புதுசாக ஓப்பன் பண்ணி 1 வீக் தான் ஆச்சு. சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு ஃபுல் டே விலாகாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது புதுசாக இருக்குது. நம்ம எப்பவுமே டிமார்ட் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அங்கேயும் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு, டிமார்ட்டுக்கும் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு, ஆதிஸில் போய் சாப்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டு டிஃபனில் சாப்பிட்டு இன்னைக்கான டேயை குட்டீஸோடையும் முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டே விலாகாக உங்களோட பகிர்ந்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குற நண்பர்கள் குட்டி கவிதைகள் அணு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் வந்து காலையில் எழுந்து குட்டி சாரா பவுலே வந்து பால்வாடி காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு காமிச்சதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னையில் எங்கே போனாலும் 3 பேர் போவோம். இப்போ எங்கே போனாலும் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் ஹஸ்பண்டு ஷெரியன் அப்படி மட்டும் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. பேகெல்லாம் தூக்கிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்கள காலையிலே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உடனே நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா 3 மணிக்கு வந்து பிள்ளைங்களை கூப்பிடணும். அதுக்குள்ளே வந்து நம்ம பர்ச்சேசிங்லாம் முடிச்சிடலாம். ஏன்னா அங்கே முடிச்சுட்டு டிமார்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த சூப்பர் மார்க்கெட் புதுசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இடையில ஒரு நாள் போகும்போதே ஹஸ்பண்ட் வந்து புதுசாக இங்கே சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, சேலரி வந்தோடனே வெளியில் தானே மல்லிகைப்பூரில் டிமார்ட்டில் தானே வாங்குகிறோம், ஒரு டைம் ஒரு சேஞ்சுக்கு இங்கே வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கேஎம்சிஹெச்சை தாண்டி சூலூர் பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காரணமேட்டிலேருந்து போகும்போது ரைட் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அங்கே போய் டேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி திருப்பினோடனே லெஃப்ட் சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போகும்போது ரைட் சைடு, திரும்பி வந்தால் லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? கரெக்டாக சொல்கிறேன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சூலூரில் நீங்கள் போய் எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் நல்லபடியே தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டென்னிஸ் ஹைப்பர் மார்க்கெட்டு. முன்னாடியே வந்து விலாசமாக இருக்குது. இங்கே ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தான் இருக்குது கடை. முன்னாடியே கார் பார்க்கிங்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, குட்டீஸை தூக்கிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம். இப்போ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றோம். மேலே ஷீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக லைட்டிங்லாம் இருக்குது. பெரிய ஃபேன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே. இங்கே ஏசியெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஃபேன், பெரிய ஃபேன் தான் சுற்றிட்டு இருந்தது. வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருளும் இருக்குது. வாங்க லைனாக அப்படி பார்த்துட்டு போகலாம். முன்னாடியே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டுக்கு தான் இருக்குது. சந்தையில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. கீரை 10 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. காய்ங்க 40 ரூபா, ஒரு கேஜி 40 ரூபா, 30 ரூபா, 60 ரூபா அந்த மாதிரி சந்தையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேயும் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நோட்ஸு, புக்ஸு, டாய்ஸு, கூடவே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சோப்பு, லிக்யூடு எல்லாமே இருக்குது. இங்கே இல்லாதது நான் பார்த்து நாங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய பொருள் என்னென்னா ரிஃப்ளெக்ட் லிக்யூட் இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாத்திர கலவருக்கு நாங்கள் அதான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து டிமார்ட்டோட ப்ராடக்ட்னா டிமார்ட்டில் மட்டும்தான் இருக்குமா, எங்களுக்கே தெரியல. அங்கே ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்க தான் சொன்னாங்க. எல்லா விதமான பொருளும் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிமார்ட்டில் எப்படி எல்லாமே இருக்குமோ அதே மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைனாக வாங்க பார்த்துட்டே போகலாம். சப்பாத்தி கட்டை ஒன்று வேணுமா இருந்தது, அதான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப குவாலிட்டியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே நிறைய வெரைட்டியில் இருந்தது. இந்த மரம் வந்து நமக்கு தாங்க மாட்டேங்குது. அதில் இருக்கிற கீழே இருக்கிறது கல் வந்துடுது, பின்னாடி இருக்கிறது. சரி, இந்த மீஷோவில் பார்த்துருக்கேன், ஒரு கல் மாதிரி வருது இல்லைங்களா, அந்த கல்லுலே வர்றது, அது என்ன ஸ்டோனுன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. அது மாதிரி வாங்கிக்கலாம். பக்கத்து வீட்டில் வச்சுருந்தாங்க, அவங்களோட வாங்கி நான் யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் 2 தடவை. நல்லாவே இருக்குது. சப்பாத்தி கட்டையும் கொஞ்சம் உருண்டையாக நல்லா இருந்தது. சப்பாத்தி கட்டைனால சப்பாத்தி நல்லா வந்துச்சு, அந்த கல்லுனால நல்லா வந்துச்சுன்னு தெரியல. பாருங்கள், இந்த ஸ்டீலில் கூட இருக்குது. ஸ்டீலில் 350 ரேஞ்சில் எதுமோ வந்ததுன்னு நினைக்கிறேன். இது நம்ம போட்டு அழுத்துற அழுத்துக்கு மழுங்கிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்பாத்தி போடும்போது நம்ம வந்து அழுத்தி அழுத்தி தேய்ப்போம். அதனால் பார்த்தோம் ஏதாவது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசியில் எதுவும் எடுக்கலை.
மோஸ்ட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இங்கே இருக்குது, மேட்லேருந்து எல்லாமே இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு எல்லாமே பார்த்தோம். பாட்டில்ஸ்லேருந்து ஆஃபர் எல்லாமே இருந்தது. இது ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன். சரி, ஹஸ்பண்டுக்கு இந்த கொழுக்கட்டை பிடிக்காது, அதனாலே பண்ணுறதில்ல. ஆனால் எனக்கு ரொம்ப கொழுக்கட்டைனா ரொம்ப இஷ்டம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு ஸ்பூனில் கொடுத்துருந்தாங்க. சரி அப்படின்னு எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு, சரி நம்ம மல்லிகை பொருளை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மிளகாத்தூள், சாம்பார் தூள் எடுத்தேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் எடுத்தேன், மேகி எடுத்தேன். ஒரு சில மளிகை பொருள் மட்டும் நான் இங்கே எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மளிகை பொருளாக கொஞ்சம் விலை கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த பருப்பு பயிறுங்க எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சரி, அங்கே இங்கேயும் வாங்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இனி ப்ரைஸ் எல்லாம் எழுதி ஒட்டலை. இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு கம்பேர் பண்ணி வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிமார்ட்டில் போனோம் சரன்னு பார்ப்போம், இதை விட இது விலை கம்மியாக, அதை விட இது விலை கம்மியான்னு பார்த்து வாங்கிடுவோம். ஏன்னா நாங்கள் கல்யாணம் புதுசுலேருந்து டிமார்ட்டுக்கு தான் போகிறோம். இது தடவை இப்படி வாங்கும்போது கொஞ்சம் வந்து அமௌண்ட்டு வந்து வேரியேட் பண்ணி வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதில் வந்து இவங்களோட பேக்கே இந்த பயிறுங்க பருப்புங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ½ kg 65 ருபீஸு, 60 ருபீஸு இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. பரவாயில்லன்னு தான் சொல்லணும். நார்மலாக கடையில் இருக்கிறத விட ஒரு 10 ரூபா கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நார்மலாக கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதை விடவே கொஞ்சம் ரீசனபிளாக தான், ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால் பருப்பு பயிறுங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த பேக்கெட்டில் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா தனியாக வந்து லூஸில் வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து இந்த பேக்கெட்டை விட ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக இருந்தது. அதையும் கொஞ்சம் எடுத்தோம். இந்த லிக்யூட் வந்து பர் லிட்டர் 50 ருபீஸ் தான் வந்துச்சு, இந்த ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சேஞ்சுக்கு வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது வாங்கி பார்த்தோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியாக பில் போட வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே ஒரு 1700 கிட்ட வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் மளிகை பொருளெல்லாம் வாங்குவேன். வாங்குறது 2 மாதத்துக்கு வச்சுப்பேன். மறுபடியும் அகெயின் 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் வாங்குவோம். இங்கே வந்து ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி வாங்க முடியாதங்காட்டி நிறைய பொருள் எடுக்க முடியல. இந்த லிக்யூட் ஐட்டம்ஸு அதில் வந்து இங்கே நாங்கள் எடுக்கலை. நம்ம டிமார்ட்கே போயிடலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவையான பொருளை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இங்கே இந்த பையை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பையை வேறு தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பையை வச்சுட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். நம்மளுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்புறம் பில்லே எடுத்துகிட்டு இங்கேருந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து டிமார்ட் போக ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீ கொஞ்ச நாள் ஆகும் அதெல்லாம் செட் பண்ணி ஹோல்சேல் பண்ணி எல்லாம் வந்து ப்ரைஸ் டேக்லாம் போட்டாங்க அப்படின்னா இதுவே கொஞ்சம் நமக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா பக்கத்துலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில ப்ராடக்ட் வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா கடையில் அண்ணாச்சி கடை விட எனக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் யாராவது சூலூர் பக்கம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கா ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அங்கேருந்து நாங்கள் அப்படியே வந்து டிமார்ட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஊர்லேயும் டிமார்ட் இதே மாதிரி தான் இருக்குது. இதே பில்டிங்கு, இதே ஸ்கொயர் ஃபீட்டு, இதே கார் பார்க்கிங்கு. இங்கேருந்து பெங்களூரில் வந்திருக்கோம், நாங்கள் ஒசூரில் வந்திருக்கோம், சூலூரில் எல்லா பக்கமே சேம் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரே மாதிரி பில்டிங்லேருந்து உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வரையும் சேமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து மசாலா பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டேன். கோகோனட் ஆயில் பயங்கரமாக விலை ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதோ ப்ரைஸ் ரொம்ப அதிகமான மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வாங்குறதுக்கும் இப்போ வாங்கினதுக்கும் அதிகமான மாதிரி தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த டைம் கோகோனட் ஆயில் கொஞ்சம் இருக்குது, அதை தீர்ந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுக்கல. எப்போ பிள்ளை இதில் பச்சுன்னு தூங்குதுவா. செரி குட்டிக்கு ஸ்லிப்பர்ஸ் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாப்பாவுக்கு செப்பல் இல்லை, அவங்க தூக்கியே தான் வச்சுருக்க சொல்கிறாங்க. சரி அவங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துர்லாம், அவங்களும் இறங்கி இனி நடக்கும்போது தேவைப்படும். இங்கெல்லாம் கொஞ்சம் முள்ளாக இருக்குது நம்ம வீடு, புது வீடு. அதனால் வந்து அவங்களுக்கும் செப்பல் வாங்கி கொடுத்துருக்கோம். 2-3 செப்பல் போட்டு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஒரு செப்பல் எடுத்தோம். எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பில் போட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்படியே பர்ச்சேசிங் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
சரி குட்டி பாருங்கள், ஐஸ்கிரீம் சாப்பிடவே பயமாக இருக்குது. ஏன்னா சளி இருமல் நம்மளை போட்டு பாடாக படுத்திருச்சு. எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கேருந்து மறுபடியும் வண்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு அப்படியே ஸ்கூலில் ரெடி பண்ணி விட்டுட்டு சரி வீட்டில் நீட் பண்ணி கூட்டி பாத்திரம் கழுவிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே கிளம்பலாம், சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னாங்களா, அப்படியே கிளம்பி அப்படியே வந்துட்டேன். அதனால் ரிட்டன் வரும்போது ஆர்விஸில் சாப்பிட்றேன்னு கேட்டான் ஹஸ்பண்டு. சரி சாப்பிட்றதாங்க, சாப்பிட்டே போயிடல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தங்காட்டி இங்கேயே சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் மீல்ஸ் வந்து இங்கே வந்து 50 ருபீஸ் வருது, 50 ரூபா. ஒரு கூட்டு, ஒரு பொரியல், சாப்பாடு, ரசம், சாம்பார், புளிக்குழம்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்தில் வந்து இங்கே ஃபுல்லாக பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அப்போ நான் வரும்போது 30 ருபீஸ் தான் சாப்பாடு. இப்போ வந்து 50 ருபீஸ் பண்ணிட்டாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் ஜாப்பனீஸ் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன், எல்லா ஃபுட்டும் உள்ளே இறக்கிட்டாங்க. உள்ளே வந்து காலேஜ் இருக்கிறங்காட்டி அங்கே படிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கிற ஃபுட்டெல்லாம் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி அங்கே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து ரெடிமேட் சப்பாத்தி வாங்கியிருந்தோம். அந்த சப்பாத்தி போட்டு ஈவினிங் வந்து குழந்தைங்க பால்வாடி போயிட்டு வந்தோடனே சாயங்காலமாக வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி நம்ம வீட்டில் போடுற சப்பாத்தி பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சன்னமாக தான் இருந்தது. சாரா பாவலே 2-3 சப்பாத்தி சாப்பிட்டாங்க. வீட்டில் சுடுற சப்பாத்தியை விட இது ரொம்ப மெலிசாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு நாங்களும் ஆளுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டோம். தொட்டுக்கிறதுக்கு கடலை குழம்பு செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே பேலன்ஸ் இருந்தது, அதனால தான் சப்பாத்தி போட்டேன். அதோடய கொண்டக்கடலை குழம்பு வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது மட்டும் எங்கள் பசி தாங்கோ, ஏதாவது சாப்பாடு ஏதாவது பண்ணலாங்கிறக்குள்ளே இந்த மேகி பேக்கெட்டை பார்த்துட்டாங்க. மேகி மேகி மேகின்னு மதியம் பால்வாடி விட்டு வந்ததுலேருந்து மேகி மேகின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் வந்து செஞ்சேன். ஏன்னா ஒரு 6 மந்த் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மேகியே 6 மந்த்தாக வாங்கலை. நல்லதில் எது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் மேகி வாங்காமல் இருந்தேன். சரி இந்த டைம் வாங்கிக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி தான் வாங்கினோம். குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கொஞ்சம் சாப்பிட்டாங்க, சாரா போலும் சாப்பிட்டாங்க, நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய நாள் எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். புதுசாக பார்க்குற நண்பர்கள் குட்டி கவிதைகள் அனு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.